ஹாய் வியூஸ், வணக்கம். நான் உங்கள் சான், நார்த் மெட்ராஸ் 360 வியூ உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவ் அன் குட் நைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து கோட் லைஃப், ஆடு ஜீவிதம். பிருத்திவிராஜ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஆடை மேய்க்கிற ஆளாக இந்த படத்தை பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்ல போகிறேன். அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்த சொல்கிறேன். உண்மையிலும் இந்த படத்தை வந்து நான் வந்து சீரியஸாக சொல்லணும்னா, ரியலாக வந்து ஒரு இந்தியனும் போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுறத வந்து உண்மையாக உரிமையோட உணர்வுபூர்வமாக சொன்ன ஒரு படம் சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆடு ஜீவிதம்ன்றது வந்து சீரியஸாக இங்கேருந்து நம்ம கூட்டு போகிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, விசா வந்து இது நம்ம முதல்ல வந்து நான் இது விஷயம் சொல்லணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு இது ஒன்று தான். ஒருத்தர் வந்து ஜாபுக்கு கூப்பிட்றான்னா, அவன் நம்ம வந்து துபாயில் கூப்பிட்றான், துபாய் வேலை சொல்லிட்டு நம்ம நிறைய போகிறோம். என்ன வேலை என்ன எதுன்றது கேட்குறது இல்லை. ரெண்டாவது செகண்டரி மேட்ரு, நீங்கள் வந்து விசா வந்து யார் செக் பண்ணுறது இல்லை. அவன் டூரிஸ்ட் விசாவில் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க, போய் அங்கே மாட்டிட்டு அவன் வந்து உங்களை ஆடை மேய்க்க விட்றான், ஒட்டக்க வைக்க போடுறான். ஸோ இதுதான் ஆகுறது. இதை மையப்படுத்தி அந்த கதையை எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே வந்து ரொம்ப இன்றைக்கி இந்த ட்ரெண்டில் இந்தியாவிலேருந்து போய் மக்கள் வந்து அங்கே போய் மாட்டி முழிக்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக துல்லியமாக சொன்ன ஒரு படம்னா ஆடு ஜீவிதம், காட் லைஃப். ஸோ இட் இஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் மூவி. ஸோ அவர் வந்து அந்த படத்தில் நடித்தது வந்து பார்த்திங்கன்னா ரியலிட்டிக்காக இருக்கும். ரொம்ப ரியலிட்டிக்காக இருக்குது. ஸோ அவர் அந்த ஒரு எம்ப்ளாயி என்ன கஷ்டப்படணும் அதை அப்படியே கிளியராக காமிச்சிருக்காரு. ஸோ வெரி ஹேட்ஸ் ஆஃப் தட் மூவி பிருத்திவிராஜ் சார். உண்மையிலுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த படத்துக்காக. ஸோ வெரி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இது வந்து நம்ம வந்து மறக்கத்தக்க விஷயமே இல்லை. பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நடுவில் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி வந்து எடுத்துன்னு வர்றது தான் வந்து இதில் ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா நீங்கள் வந்து இருக்கீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் வந்து திருப்பி கொண்டு போயிட்டு நான் இந்த மேரேஜ் பண்ணேன், இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன் சொல்லிட்டு இதை கொண்டு போகிறது தான் வந்து இதில் வந்து ஒரு மைனஸு. அதை தவிர்த்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் மூவி, காட் லைஃப், ஆடு ஜீவிதம். அது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் வந்து அவர் வந்து ஆடு மேய்க்க போவார். ஆனால் இதில் ஒரு விஷயத்த வந்து என்னன்னா வந்து நீங்கள் வந்து துபாயில் எடுத்தீங்களா, வந்து வேறு ஏன்னா கண்ட்ரி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ராஜஸ்தானா இல்லை வந்து இந்தியாவில் எடுத்தீங்களா, இல்லை வந்து துபாயில் எடுத்தீங்களான்னு எனக்கு வந்து சின்ன டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த சீன் பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியுது. துபாய் இல்லைன்ற மாதிரி ஆனால் துபாயில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த டெசர்ட் அங்கே இல்லை. ஸோ டெசர்ட் அங்கே இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கணும்னா ஆடுக்கு வந்து தேவைன்னா புல், அது வந்து மேயறதுக்கு புல் தேவை. ஸோ ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது போட்டு அங்கே டெசர்ட் இருக்குது, டெசர்ட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன புல் மெச்சுங்கன்னு தெரியல. அதை ஏன் வந்து டேரக்டர் வந்து நோட் அவுட் பண்ணல சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்ஃபுல் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன் இந்த படத்தில் நீங்கள் வந்து அது மைனஸாக அதை வந்து ஏன் நீங்கள் கவனிக்கலன்றது. ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிறது தான் நார்மலாக நம்ம ஊர்லேயே ஆடு மேய்க்கிறதுலாம் இருக்குங்க. அந்த ஆடு மேய்க்க என்ன பண்ணுவாங்க, வயலுக்கு கூட்டு போவாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு புல்லுக்காட்டு கூட்டு போவாங்க, புல்லை மேய்ஞ்சு அதை மேய்ஞ்சிட்டு வந்து திருப்பி வந்து கூட்டு வருவாங்க. பட் நீங்கள் கூட்டு போகிற டெசர்ட்டில் ஒன்றுமே இல்லை. அங்கே எப்படி போய் இங்கே வந்து ஆடு மேய்ச்சிங்க? இது வந்து கதைக்கும் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது பியர்டு, அது எப்படிங்க வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவ்வளோ வளருமா முடி? இது என்னங்க கான்செப்ட்டு? ஒரே ஒரு மாதத்தில் வந்து அவ்வளோ முடி வளர்ந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் காமிச்சு அதுக்கப்புறம் நடுவில் வந்து திடீர்னு வரத்துக்குள்ள வந்து இவ்வளோ பியர்டை வந்து இவ்வளோ அடிச்சுன்னு வந்துட்டு இவ்வளோ முடி உங்களுக்கு வந்து வந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. இது கான்செப்ட்டுக்கே சத்தியமாக ஒத்தே இல்லை. இது எப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னு தெரில. சீரியஸாகவே இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். காட் லைஃப்பில் இருக்கிற மைனஸு. ப்ளஸ் நான் சொல்லிட்டேன், மைனஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் ஆனது கஸ்டமர்ஸ் எல்லாமே. கிளைண்ட் என்ன சொல்கிற கஸ்டமர்ஸ். ஸோ இதெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஒட்டுமொத்தத்தில் படம் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் உண்மையிலுமே ரொம்ப நல்ல படம். பட்டு ஜீவிதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா வாழ்கிறதுன்றது அங்கே வாழ்கிறது. பட் இங்கே வந்து நீங்கள் வாழலை, நடிச்சிருக்கீங்க, அது மட்டும் தான் உண்மை. பட் படம் ஒட்டு மொத்தத்தில் up to 40. Thank you.